டாப் மெக்கானிக் குரூப் நண்பர்கள் அனைவரும் வணக்கம். நான் வந்து பிஎன் பைக் குமார் பேசுகிறேன். இது பார்த்தீங்கன்னா யமஹாவில் வந்து எஃப்ஐ மாடலு. எஃப்ஐ மாடலுடைய கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா புது பேட்ரி மாற்றி புது மேக்னெட் காயில் புது 6000 மாற்றியும் வண்டியில் வந்து சார்ஜ் ஏறும். நைட்டு விட்டுட்டு காலையில் எடுத்திங்கன்னா ஃபுல் ட்ரை ஆயிரும் பேட்ரி. இது பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஒரு 12 வோல்ட் வந்து எப்போவுமே ஈசியில் வந்து எப்போவுமே இருக்கும். ஈசிக்கு ஒரு வோல்டேஜ் வந்துன்னே இருக்கும். சாவி ஆஃப் பண்ணாலும் இந்த 12 வோல்ட்டு உங்களுக்கு வந்துன்னே இருக்கும். ஏன்னா மீட்ரு வேறு போட்டு செக் பண்ணியாச்சு, மீட்டர்லேயும் ஃபால்ட் இல்லை. மீட்டரையும் உடைய சாக்கெட்டை ரிமூவ் பண்ணி விட்டு பார்த்தாச்சு, அப்பவும் சார்ஜ் இறங்க தான் செய்யுது. நைட்டு விட்டுட்டு காலையில் எடுத்திங்கன்னா ஃபுல் ட்ரை தான், வண்டி தள்ளி தான் ஸ்டார்ட் பண்ணும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. சார்ஜும் ஏறதும் கரெக்டாக இருக்குது. ஏன்னா 6000 புதுசு, மேக்னெட் காயில் புதுசு, எல்லாமே புது பேட்ரி 3 ஐட்டம் மாற்றியும் சார்ஜ் நிற்கலை. சார்ஜ்னால் ஃபுல்லாக ஏறும், பகலை ஃபுல்லாக செல்ஃப்லாம் அடிக்கும். நைட்டு விட்டுட்டு நீங்கள் எடுத்திங்கன்னா காலையில் டைமில் எடுக்காது, ஃபுல் டெத் ஆயிரும் பேட்ரி. அது என்ன பண்ணலாம் மாற்றுவல்னு பார்த்தீங்கன்னா ஈசிஎம் தான் கம்ப்ளைண்ட்டு. ஈசிஎம் பார்த்தீங்கன்னா இப்போ அவர்கிட்ட செலவு பண்ணுற அளவுக்கு இல்லை. ஏன்னா 3 சாதனம் மாற்றி செலவு பண்ணி ஒன்றும் பண்ண முடியல. சரி, இதுக்கு மாற்று வழியாக என்ன பண்ணலான்னு சொல்லி தான் இந்த வீடியோ பதிவு. ஏற்கனவே ஒரு BS6 ஸ்பெஷினோ வண்டியில் வந்து இந்த லைனை கட் பண்ணி கொடுக்கலான்னு சொல்லி ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருந்தோம். இந்த எல்லோ லைன் பார்த்தீங்கன்னா இதில் தான் 12 வோல்ட்டு. இப்போ சாவி ஆஃப் பண்ணிட்டோம், வண்டி சாவி ஃபுல்லாக ஆஃப் பண்ணியாச்சு. ஆஃப் பண்ண உடனே உங்களுக்கு 12 வோல்ட்டு வந்து ஈசிஎம்மில் வந்துடும். வண்டியை வந்து திரும்பி நம்ம ஸ்டார்ட் பண்ண உடனே இந்த லைன் கட் ஆகிடும். அது எப்படி நான் ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ வந்து வண்டியை ஆஃப் பண்ணி பார்ப்போம். ஆஃப் பண்ண உடனே வந்து வோல்டேஜ் வந்துடும். இதுதான் வந்து உங்களுக்கு வந்து எர்த்து பண்ணி பாடி பண்ணி ஃபுல் பேட்ரி வந்து டெத் ஆகிடுது. இது கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஈசிஎம் தான் கம்ப்ளைண்ட். இப்போ ஈசிஎம் மாற்ற விட்ட இது இல்லை, ஈசிஎம் மாடலும் கிடைக்கல. குறைஞ்சது ஒரு 5000 ரூபா ரேட்டு வரும். இதுக்கு மாற்று விளையாட்டு ஒரு 5 பின் ரிலே 12 வோல்ட் ஒரு ரிலே போட்டு நம்ம அந்த லைனை எப்படி ஆல்ட்ரு பண்ணலான்னு சொல்லியிருந்த வீடியோ பதிவு. பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. 5 பின் ரிலே பற்றி ஏற்கனவே மெக்கானிக் நண்பர் எல்லாருக்குமே தெரியும் எப்படி ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுன்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த லைனை வந்து நம்ம டயட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நீங்கள் இந்த லைனை டயட் பண்ணலான்னு கேட்கலாம். டயட் பண்ணிங்கன்னா திரும்பி என்ன பண்ண பவராக போவோம். ஸ்டார்ட் பண்ண உடனே இது வந்து இந்த நியூட்ரல் ஆயிரும். அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்கனால நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, இப்போ லைன் டயட் தான் இருக்கும். டைரெக்டாக இருந்தால் இப்போ நைட்டு ஃபுல்லாக உங்களுக்கு இந்த லைன் ஆனில் தான் இருக்கும். டைரெக்டாக 12 வோல்ட் வந்துனே இருக்கும். சாவியை வண்டி ஸ்டார்ட் பண்ண உடனே இது வந்து நியூட்ரலாக கட் ஆகிரும். அப்போ வந்து நம்ம வந்து டைரக்ட் பண்ண முடியாது. இதை வந்து வேறு ரிலே மூலிமா லிங்க்கும் அடிக்க முடியாது. ஆனால் 5 பின் ரிலே மூலியமாட்டு இந்த லைனை வந்து நம்ம கட் பண்ணலாம். வண்டி வந்து ஸ்டார்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு லைனாக கொடுக்கும், மற்றபடி இது நியூட்ரல் பண்ணிடும். அது எப்படி பண்ணுறேன்னு சொல்லி தான் அந்த வீடியோ. இந்த ரிலே பற்றி தெரியும். யமஹா வண்டியில் வரக்கூடியது. சாவி போட்டோன்னே இதில் ஒரு பவர் சப்ளை வரும், ஒரு பேஸ் நியூட்ரல் இருக்கும். அதில் இருந்தால் நம்ம அந்த 5 பின் ரிலேக்கு வந்து ரிலேவை ஆன் பண்ணக்கூடிய லைனாக எடுத்துருக்கோம். இந்த எல்லோ பார்த்திங்கன்னா வண்டிக்கு வரக்கூடிய 12 வோல்ட்டில் கொடுக்குறோம். ஒன்று இன்ஃபுட்டாக வரக்கூடிய லைன். திரும்பி வண்டி ஸ்டார்ட் பண்ணோன்னா நியூட்ரல் ஆகிடும். அதனால் வந்து நம்ம டயட் பண்ணாமல் நீங்கள் பார்த்தாலும் தெரியும் உங்களுக்கு. இந்த காப்பி கலர் வந்து நம்ம திரும்பியும் அதாவது ஈசிஎம்முக்கு ஒரு லைன் கொடுக்குறோம். வண்டி ஸ்டார்ட் பண்ண உடனே அவங்க வந்து நியூட்ரல் வந்து ரெண்டுமே டயட் ஆகிரும். நம்ம வண்டியை ஆஃப் பண்ண உடனே இந்த 12 வோல்ட் வந்து பவர் வந்து ஈசியூக்கு போகாது. இந்த எல்லோ லைன் மூலியமாக தான் அவுட்புட்டு அது இன்புட்டாக வர்றதுக்கு டிசி 12 வோல்ட்டு. சாவி ஆஃப் பண்ண உடனே அந்த லைன் வந்துடும். அந்த லைன் வந்து ஃபுல்லாகவே உள்ளே இருக்கிற ஏதோ சின்ன சின்ன சென்சாரில் வந்து
ஷார்ட் சர்க்யூட் இருக்கிறனால அந்த பேட்டரியுடைய பவர் வந்து டவுன் பண்ணிடும். ஆனால் வண்டி ஸ்டார்டிங்கோ ப்ராப்ளமோ ரன்னிங்கோ எதுவுமே ப்ராப்ளமும் கிடையாது. சார்ஜ் பிரச்சனை தான் இருக்குது. பகலும் நல்லாயிருக்கும், நைட் ஆனால் ஃபுல் டவுன் ஆகி காலையில் ஃபுல் டெத் ஆகிடும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. இதில் டோல் அவுட் வந்துனே இருக்கும் சாவி ஃபார்மில். ஸ்டார்ட் பண்ண உடனே இது வந்து நியூட்ரா மாறிடும். இதுக்கு பவர் சப்ளை வராது. அதனால் நம்ம எந்த லைனுமே டயட் பண்ண முடியாது. ஒரு ரிலே மூலியமாக தான் அந்த லைனை வந்து நம்ம கட் பண்ணணும். திரும்பி நியூட்ராலாம் இந்த லைன் நம்ம கட் பண்ணிவிட்டோன்னா வண்டி வந்து ஆஃப் ஆயிரும். அப்போ ரிலே ஆன் பண்ண உடனே உங்களுக்கு லைன் வந்து திரும்பி வந்து இது வந்து பேஸ் வந்து நியூட்ரா ஆயிரும். இப்போ வண்டி ஆஃபில் இருக்குது. ஒரு லைன் டெஸ்ட் வச்சு பார்க்குறப்போ பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு டோல் அவுட் வருது. இந்த ஸ்டார்ட் பண்ண உடனே அது கட் ஆகிரும். இப்போ ரிலே ஆன் ஆகலை. சாவி போட்டோடனே இந்த ரிலே வந்து இந்த லைன் உங்களுக்கு கட் ஆகுது ஈஸியாக தெரியும். இப்போ சாவி போட்டோன்னா ஆஃப் ஆகிடுச்சு. ஆஃப் ஆனவொடனே திரும்பியும் அந்த பம்பு ஆன் ஆனோடனே அது ஆயிரும். திரும்பியும் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஆஃப் ஆகிடுச்சு. லைன் ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம டிசி இன்புட் எடுத்துருக்கோம். இந்த ரெட்டு வந்து இந்த ரிலேயில் ஒரு ப்ளஸ் மைனஸில் கொடுத்துருக்கோம். இந்த வண்டியில் வர ஒரிஜினல் ரிலேயில் ப்ளஸ் மைனஸில் கொடுத்தோம். சாவி பட்டினா ஆன் ஆகும். அது வந்து ரெட்டு வந்து ப்ளஸ்ஸு, பிளாக் வந்து மைனஸு. இந்த காப்பி கலர் பார்த்திங்கன்னா ECUக்கு போகக்கூடிய இன்புட் லைன். இப்போ வந்து டிசி கரண்ட்டு சாவி ஆஃப் பண்ணோன்னா லைன் போகாது. ஆன் பண்ணோன்னா அது நியூட்ரல் ஆனால்தான் தான் நம்ம இந்த ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்கோம். சிம்பிளான வழிமுறை. ஒரு 7-8 வண்டிகளுக்கு பண்ணினாலும் சக்ஸஸ் ஆகிடுச்சு. ஏன்னா ECU மாற்றாமல் இன்னும் ஓட்டிருக்காங்க. ஒரு 2 வருஷம் 3 வருஷம் முன்னாடி பண்ண வண்டிங்களும் இன்னும் க்ளியராக இருக்குது. அதனால் நண்பர்கள் யாராவது இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா எடுத்தோடனே ECU மாற்றிடாதீங்க. ECUனால தான் உங்களுக்கு பேட்டரி டவுன் ஆகினே இருக்கும். இது எல்லாமே நிறைய செலவு பண்ணுறதுனால இது நம்ம ECU மாற்றாமல் ஒரு சிம்பிளாக அது வழிமுறை பண்ணியிருக்கோம். தேங்க்ஸ் நண்பர்களே.